Hi, welcome to a2zknowledge.com. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான்ல இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பைத்தானோட இதுக்கு முந்தின வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ பைத்தானில் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட்ஸில் வந்துட்டு கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம்னு சொல்லி நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ அதில் இன்னைக்கு ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம், இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பைத்தானில் மட்டும் இல்லை, எல்லா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இருக்குது. கான்செப்ட்டும் சேம் தான். ஸோ ஜாவாவில் இருக்குது, ஸோ பைத்தானில் இருக்குது, ஸ்காலாவில் இருக்குது, ஸோ எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பைத்தானில் இன்ஹெரிட்டன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி, ஸோ இன் தியரி, ஸோ நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப நாள் இருக்கிற ஒரு கான்செப்ட். ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும். ஸோ வந்து இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறது, அதாவது டிரைவிங் அ நியூ கிளாஸ் ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் கிளாஸ் ஆர் டிரைவிங் தி சைல்டு கிளாஸ் ஃப்ரம் தி பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ஆக்சுவலாக இன் ப்ராக்டிக்கலா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸோட ஒரு மெயின் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோடு வந்து ரீயூசபிள். ஸோ நம்ம வந்து கோடை ரீயூசபிள் ஆக்கிறது தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸோட ஒரு யூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கிட்ட இப்போ ஒரு 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 ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் எங்கிட்ட ஒரு மொபைல் ஆப் இருக்குது. ஸோ அந்த மொபைல் ஆப்பில் வந்துட்டு ஒரு நேம்ன்ற ஒரு லேபிள் காலமும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, ஒரு சப்மிட் பட்டன் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்துட்டு நம்ம ஏதாவது டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து அண்டர்லைங்காக இந்த ஆப்போட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இந்த மொத்த ஆப்புக்கும் நான் கிளாஸ் வெர்ஷன் 1ன்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 100 லைன்ஸ் கோடு வந்து நான் எழுத வேண்டியதாக இருந்ததுன்னு வச்சுக்கலாம். இப்போ அப்படியே பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு நியூ ஃபியூச்சர், ஓகே, இப்போ நான் வெர்ஷன் 2 ஒன்று டெவலப் பண்ணுறேன். ஸோ அந்த வெர்ஷன் 2ல ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இருந்த ஃபங்க்ஷனாலிட்டியோட ட்ராப் டவுன் லிஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ நான் கிளாஸ் வெர்ஷன் 2ன்னு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து வெர்ஷன் 1 எழுதி வச்சுட்டேன். இப்போ வெர்ஷன் 2ன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன்னா, அப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பழைய ஃபங்க்ஷனாலிட்டி அப்படியே இருக்குது, ப்ளஸ் நான் நியூ ஃபங்க்ஷனாலிட்டி எழுதியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிளாஸ் வெர்ஷன் 2ல போயிட்டு திரும்பவும் 100 லைன் கோடை நான் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு தேவையான ஒரு 20 லைன் கோடை அடிச்சு மொத்தம் நான் அப்படியே 120 லைன் கோடாக்குறேன்னு வைங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து வெர்ஷன் 1ல எழுதின கோடே தான் திரும்பவும் இங்கே ஃபர்ஸ்ட்ல இருந்து டைப் அடிக்கிறேன். அதே கோடை திரும்பவும் 100 லைன் அடிச்சு அப்புறம் திரும்ப 20 லைன் ஆட் பண்றேன். ஸோ இப்படி இருந்தா இது கோட் ரீயூசபிலிட்டி கிடையாது. ஸோ என்னன்னா, ஆல்ரெடி ஒரு வெர்ஷன் இருக்கு, அதுல இருந்து ஒரு இன்னொரு வெர்ஷனை இன்னெரிட் தான் பண்ணணும் ஒழியோ நீங்க திரும்ப காப்பி பண்ணக்கூடாது. காப்பி பண்ணி திரும்பவும் நான் பேஸ்ட் பண்றேன், நான் இன்னெரிட் தான் பண்ணுவேன். ரைட். ஸோ நான் இன்னெரிட்டன்ஸ் தான் பண்ணணும். ஸோ இப்போ இதுல என்ன அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும், ஸோ எக்ஸிஸ்டிங் கிளாஸோட அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை, ப்ரீவியஸ் வெர்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டியை அப்படியே நம்மளோட சைல்டு வெர்ஷனில் ரீயூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ நான் வந்து எக்லிப்ஸ் ஐடி யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதை நான் டெமோ காமிக்க போகிறேன். ஸோ பைத்தானுக்கு நிறைய ஐடிஸ் யூஸ் பண்ணுவாங்க. பைசாம் இல்லை நார்மலாக போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே அடிப்பாங்க, இல்லை எக்லிப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே இதில் பாருங்க, ஸோ நான் என்கிட்ட வந்து 2 கிளாஸ் இருக்கு. இந்த 2 கிளாஸ்க்குள்ளேயும் ஒரு மெத்தட் இருக்கு. இதில் ஒரு மெத்தட் இருக்கு, இதில் ஒரு மெத்தட் இருக்கு. இது கிளாஸ் வெர்ஷன் 1 உள்ள வந்து டெஃப். ஸோ மெத்தட் நேம் எல்லாமே இங்கே டெஃப்ன்ற கீவேர்டோட ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் v1ன்ற சொல்லிட்டு என் மெத்தட் நேம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம செல்ஃப். ஸோ மெத்தட் வந்து நோ ஆர்குமெண்ட்டாக இருந்ததுன்னா செல்ஃப்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வெர்ஷன் 2ல பாருங்க, அதே மாதிரி டெஃப் v2 அதுலேயும் செல்ஃப். இது ரெண்டுல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல வந்து பட்டன் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்தது, செகண்ட் வெர்ஷன்ல நான் டிராப் டவுன் லிஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ இதுல பாருங்க, நான் மேல இருந்த அந்த 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப நான் கீழே காப்பி பண்ணல. ஸோ நான் கோடை ரீயூஸ் தான் பண்ணியிருக்கேன், காப்பி பண்ணல. ஸோ நான் வந்து இப்போ செகண்ட் வெர்ஷன்ல 1 லைன் கோடு தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து இப்போ காப்பி பண்ணணும்னு வைங்களேன், இங்கே திரும்ப 3 லைன் ஆகும். அடுத்து இதுல இருந்து ஒரு வெர்ஷன் எடுத்தேன்னா 4 லைன் ஆகும். அப்படி ஆகக்கூடாது. ஸோ இப்போ இதில் நான் இன்ஹெரிட்டன்ஸ் எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. கிளாஸ் வெர்ஷன் 2, அதுக்கப்புறம் பிராக்கெட்ல வெர்ஷன் 1, அதாவது இந்த கிளாஸோட நேம் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் கிரியேட் ஆகுது, இந்த 2 கிளாஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுது. இப்போ ஜாவாலெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ்டன் ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்காலாலையும் எக்ஸ்டன் ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து அந்த எக்ஸ்டன்ங்கிற கீவேர்டுக்கு பதிலாக, அதாவது கிளாஸ் சைல்டு எக்ஸ்டெண்ட் பேரண்ட் அப்படின்னு போடுவாங்க. பட் இங்க வந்து அதுக்கு பதிலாக பிராக்கெட்குள்ள கிளாஸ் வெர்ஷன் 2 பிராக்கெட்குள்ள ஒரு இன்னொரு கிளாஸ் நேம் கொடுத்தா அது இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இங்க கிளாஸ் நேம் கோலன்ல முடியும், மெத்தட் நேம் கோலன்ல முடியும், தென் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட்டுக்கு வந்து நீங்க நிறைய பேர் வந்து பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுவாங்க, சில எக்லிப்ஸ்ல ஒர்க் ஆகும் அப்படிதான். ஸோ என்னோட மீன்ஸ் த வெர்ஷன் ஆஃப் பைத்தான் யூ ஆர் யூசிங். ஸோ என்னதுல வந்து ஜஸ்ட் கோட்ஸ் போட்டாவே போதும்.
ஓகே. இப்போ இந்த 2க்கு நடுவுல நான் இன்ஹெரிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இப்போ நான் வெர்ஷன் 2ல நான் வந்து டிராப் டவுன் லிஸ்ட். ஓகே. இமேஜின் இப்போ வந்து எனக்கு நியூ ஃபங்ஷனாலிட்டி ஆப் தான் ஃபங்ஷனாலிட்டி இருக்கிற ஆப் தான் வேணும்னா, இப்போ நீங்க Play Storeல போயிட்டு வெர்ஷன் 2ஓட ஆப்ப டவுன்லோட் பண்ணணும். இப்போ நீங்க வெர்ஷன் 1 டவுன்லோட் பண்ணீங்கன்னா, அதுல டிராப் டவுன் லிஸ்ட் வராது. நீங்க ஓல்டு ஃபங்ஷனாலிட்டிய தான் ஸ்டில் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்டேட் பண்ணிக்கணும். உங்க ஆப் அப்டேட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து புது வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ என்னைக்குமே ஒரு கிளாஸோட இருக்கிற மெத்தட்ஸை நம்ம வந்து கால் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த கோடு மாதிரி. ஸோ இங்கே பாருங்க நான் ஆப்ஜெக்ட் ஒரு மெயின் மெத்தட். ஸோ இங்கே வந்து நம்ம மெயின் யூஸ் பண்ணுறோம். ஸோ மெயின் மெத்தட் இப்படி கிரியேட் பண்ணிட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆப்புங்கிறது ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு எந்த கிளாஸ்க்கு நான் கிரியேட் பண்ணுறேன் வெர்ஷன் 2 இங்கே பாருங்க இதுக்கு. ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி தான் கிடைக்கும். நான் வெர்ஷன் 2க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் என்னால் வெர்ஷன் 2ஓட ஃபங்க்ஷனாலிட்டி ப்ளஸ் வெர்ஷன் 1ஓட ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் இதே இடத்துல வெர்ஷன் 1க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன்னா வெர்ஷன் 1ஓடது அதாவது அந்த பட்டன் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். டிராப் டவுன் லிஸ்ட் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. இப்போ அந்த கிரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு பாருங்க நான் app.v1 app.v2ன்னு நான் இன்வோக் பண்றேன். இப்போ நான் இதை ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஓகே பட்டன் டெக்ஸ்ட் பாக்ஸ் டிராப் டவுன் லிஸ்ட் மூணுமே வந்துருச்சு. ஆனால் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதோ வெர்ஷன் 2 கிளாஸ்க்கு தான். பட் வெர்ஷன் 1ஓட ஃபங்க்ஷனாலிட்டி நான் எடுத்துட்டேன். ஏன்னா இந்த ரெண்டு கிளாஸ்க்கும் ஃபங்க்ஷனாலிட்டி அதாவது ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வெர்ஷன் 1 அப்படின்னு போடுறேன்னு வைங்க. ஓகே இப்போ நான் வெர்ஷன் 1க்கு தான் நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எரர் அடிச்சிருச்சு. ஏன் v2 அதாவது நீங்க வெர்ஷன் 1க்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு எப்படி வந்து v2ங்கிற ஒரு மெத்தடுக்கு நீங்க கால் பண்ணுவீங்க? ஏன்னா வெர்ஷன் 1க்குள்ள v2ங்கிற ஒரு மெத்தடே இல்ல. ரைட்? ஏன்னா v2 வேற இதுல இருக்கு. சரி இப்போ நீங்க கொஸ்டின் கேட்கலாம். அப்போ சரி இப்போ நீங்க வெர்ஷன் 2 நீங்க போட்டா அப்போ வெர்ஷன் 2ங்கிற கிளாஸ்க்குள்ள v2 மட்டும் தானே இருக்கு. அப்புறம் எப்படி v1க்கு ஓடுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நான் இந்த ரெண்டுக்கு இன்ஹெரிட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் ஓட்டுறேன் ஓடும். ஆஸ் யூஷுவல் பழைய மாதிரி ஓடுது. இப்போ இந்த ரெண்டு கிளாஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறதே இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிற இந்த வெர்ஷன் 1 தான். இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே இப்போ இதுக்குள்ள இன்ஹெரிட்டன்ஸே இல்லை. இது நார்மலா ரெண்டு கிளாஸ் எழுதி இருக்கிறதுக்கு ஈக்குவல். இப்போ நான் ரன் பண்றேன். ஏன்னா இப்போ நான் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து வெர்ஷன் 2க்கு. ஆனா நான் வந்து v1 v2 ரெண்டு மெத்தடையும் கால் பண்ணியிருக்கேன். ஸோ வெர்ஷன் 2ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா அதுல இருக்கிற v2 மட்டும்தான் உங்களால கால் பண்ணிக்க முடியும். v1 பண்ண முடியாது. ஏன்னா v1 வந்து வெர்ஷன் 1ஓட கிளாஸ் இது. இப்போ நான் இதை ரன் பண்ணது எனக்கு எரர் வரும். எரர் வந்துருச்சு பாருங்க பாருங்க v1 நீங்க கிரியேட் பண்ணது வெர்ஷன் 2க்கு ஆப்ஜெக்ட் எதுக்கு v1 கால் பண்றீங்க? இப்போதான் இன்ஹெரிட்டன்ஸே இதுக்கு இல்லை இல்லையா? ஸோ திரும்பவும் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுங்க. நான் கண்ட்ரோல் இசட் இப்போ ரன் பண்ணுங்க ரன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணணும்னா இது கீழே இன்னொரு கிளாஸ் போட்டு நான் கிளாஸ் வெர்ஷன் 3ன்னு போட்டு வெர்ஷன் 2 ப்ராக்கெட்குள்ளே கொடுப்பேன். ஸோ லெவல் பை லெவலாக போயிட்டே இருக்கும் மல்டி லெவல். கடைசியாக இருக்கிற அந்த பர்டிகுலர் கிளாஸ் கடைசி சைல்டு கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3 வெர்ஷன் வச்சுருக்கேன். சடனாக எனக்கு வந்து 3வது வெர்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு பிடிக்கல. எனக்கு 2வது வெர்ஷன் தான் வேணும்னு சொல்லி நீங்கள் டவுன்கிரேட் பண்ணிக்கிறீங்க. அப்கிரேட் பண்ணதை டவுன்கிரேட் பண்ணுறீங்க. அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ கிளாஸ் வெர்ஷன் 3 நான் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்து நான் வெர்ஷன் 2 போட்டுக்கிறேன். ஓகே ஸோ நான் வெர்ஷன் வந்து 2 போட்டுக்கிறேன். ஸோ அது அந்த இன்டென்டேஷன் எரர்லாம் வரும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு அந்த எரர் வருது. ஸோ ஜஸ்ட் ஓகே இப்போ நான் வந்து மெத்தட்லாம் கிரியேட் பண்ணி அந்த இன்டென்டேஷன் ப்ராப்பராக இல்லாதனால எரர் வருது. பட் ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வெர்ஷன் 3க்கு நான் கிரியேட் பண்ணுறேன். 3க்கு கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ சடனாக வந்து எனக்கு வந்து இல்லை எனக்கு வெர்ஷன் 3யோட ஃபங்க்ஷனாலிட்டி வேணாம் 2 வரைக்கும் போதும். ஒன்றும் இல்லை நீங்கள் கீழே வாங்க உங்கள் மெயினில் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் 2ன்னு போடுங்க. 2ன்னு போட்டுட்டு ஓகே ஒரு நிமிஷம் நான் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பெட்டராக புரியும். ஓகே இப்போ நான் வந்து இதை v3ன்னு மாற்றுறேன். v3ன்னு மாற்றிட்டு இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு பதிலாக நான் வந்து ரேடியோ பட்டன் வைக்கிறேன். ஓகே ஸோ இப்போ நான் என்னென்னா வெர்ஷன் 3க்கு கடைசியில் இருக்கிற சைல்டு கிளாஸை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் வரும். இப்போ நான் வந்து app.v2 ஓகே இப்போ நான் ரன் பண்ணேன்னு வைங்களேன். சாரி v3 ஓகே v3 இப்போ நான் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து பட்டன் டெக்ஸ்ட் பாக்ஸ் டிராப் டவுன் லிஸ்ட் ரேடியோ பட்டன் எல்லாமே வரும். இப்போ ஆல் ஆஃப் சடன் உங்களுக்கு வந்து வெர்ஷன் 3 எனக்கு பிடிக்கல எனக்கு வெர்ஷன் 2ஓட போதும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் இங்கே வந்து 3யை 2ஆக மாற்றிடுங்க. 2ஆக மாற்றிட்டு இந்த லாஸ்ட் லைனை தூக்கி விட்டுடுங்க. அவ்வளோதான்.
ஸோ நீங்கள் கோடில் எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் அந்த கோடை அழிக்கணும் செய்யணும் எதுவுமே தேவையில்லை. இன் பிட்வீன் இப்போ ஒரு 10 வெர்ஷன் இருக்குது, 7வது வெர்ஷன் வேணும்னா 7வது வெர்ஷனில் இருக்கிற கிளாஸ்க்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மித்த மெத்தடெல்லாம் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னரிட்டன்ஸ்ங்கிறது இதுதான். இது வந்து மித்த ஊப்ஸ் கான்செப்ட்டுக்காக பேஸ் இது. நம்ம வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட் படிச்சுட்டு திடீர்னு என்காப்சுலேஷன் பாலிமார்பிசம் இன்டர்ஃபேஷன்லாம் படிப்பாங்க. பட் திங் இஸ் ஊப்ஸ் கான்செப்டோட பேஸே வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் படிச்சதுக்கப்புறம் இன்னரிட்டன்ஸ்ங்கிறது தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னு புரிய வைக்கிறேன். ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக நான் பைத்தானில் இன்னரிட்டன்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக எடுத்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. எங்களோட சேனல்ல நிறைய வீடியோஸ் 2 லாங்குவேஜ்ல ப்ரொவைட் பண்றோம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய டெக்னாலஜி வீடியோஸும் இருக்கு, நாட் ஒன்லி பைத்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.